அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவரை யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால், நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த ஒருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை திரட்டும், உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடட்டும். இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருடம் 2025 காலங்கள் பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். பட்டு ஒரு திரிகோண அதிபதி லாபஸ்தானத்துக்கு போகிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்ற கூட எடுத்துக்கலாம். பிள்ளை பேறுகளால் வளர்ச்சி. ஆமாம், புத்திரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, நிலம் ஆடிச்சு, எனக்கு இன்னும் அடுத்த வாரிசு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உங்களுடைய பஞ்சமாதிபதி கொடுக்குறார். பட் பிள்ளைகள் நல்ல ஒரு கல்வித்திறன் மேம்படுவதற்குண்டான சூழல் நடக்கும். பட் பிள்ளைகளினுடைய விளையாட்டுத்திறன் மேம்படும். அப்போ பிள்ளைகளால் ஒரு வளர்ச்சி உண்டு, உங்களுக்கு உங்களுடைய உயர்வுகள் உண்டு. ஆமாம்,
சபைதனிலே நடக்கும் பொழுது மாலை மரியாதைகள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளால் வரும் என்பதும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆண்டு இந்த காரியம் நடந்தே ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சமசப்த பார்வைக்கு வராரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் அந்நிய முதலீடுகளோடு தொடர்புபடுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லப்படலாம். நீண்ட தூர தேசத்திற்கு பயணங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு இப்போ தரப்போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கணவன் மனைவி உறவுகளில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் சமாதான முறையில் செய்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வர செய்ய முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் உங்களுடைய ராசியில் கேது பகவான் வராரு. நிழல் கிரகங்களான 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றது ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும். ஆன்மீகம் சார்ந்த சிறைகள் ஏற்படுத்தி கொள்வது இந்த காலகட்டத்தில் இந்த 2025 இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ஒழுக்கம் சுய ஒழுக்கம் உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஏதாவது ஒரு கடமையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஆமாம், ஏதோ ஒரு லட்சிய பாதையை இந்த வருஷம் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமாம், அஷ்டம சனி அப்படின்ற ஒரு பாதகம் வரத்தான் செய்கிறது. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அதுதான் ரகசிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. மறை பொருளை உணரக்கூடிய ஆற்றல் அந்த பாவத்தில் போய் சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் யார், உங்களுடைய திறன் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே உங்களை மிகப்பெரிய ஒரு பண்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகக்கூட நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அவசரமான வேகமான சிந்தனைகளும் அவசரமான செயல்களும் கூடவே கூடாது. நிதானமாக செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும், பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும். நம்ம வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னொருத்தர் தானாக நமக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு வழக்கு ஒன்று என்னுடைய மேலே வந்துடுச்சு, அப்போ குடும்ப வழக்குகள் வருது, அப்போ நிலம் சார்ந்த வழக்குகள் வருது, நான் போய் வாங்கிய மனையை ஏற்கனவே யாரோ ஒருத்தர் விற்றுட்டா அதிலிருந்து ஒரு வழக்குகள் வருது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நாம் சரியாக கூர்ந்து கவனித்து சென்றிருந்தாலும் அடுத்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்தித்தாகத்தான் வேண்டி இருக்கும் என்றதும் நிதர்சனமான உண்மைதான். அப்போ இந்த தாக்கத்திலிருந்து நாம் விடுவித்து கொள்ள என்ன ஒரு பரிகார முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றணுமோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போயுமே ஒரு ஜாதகனுக்கு நல்ல நேரம் நடக்குது, நல்ல காலம் நடக்குது அப்படின்னா அவன் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சந்தோஷமாக போயிட்டே இருக்கும். அவனுடைய ஆரோஸ்கோப்பை கூட அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவங்கோ ஒரு இடத்தில் தடுமாற்றங்கள் வருது, தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வேகத்தடை வருது அப்படின்னுக்குள்ளே எல்லாத்த பற்றியும் சந்தேக உணர்வுகள் வரும். அப்போ தான் அவள் ஆரோஸ்கோப்பை கையில் எடுப்பாள். பட் இந்த காலகட்டம் உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலகட்டம் தாண்டு வருகிறது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ளக்கூடிய பரிகார விதிகளை கையில் எடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதையை தெரிந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் ஜென்ம ராசியில் கேது வர்றதுனால மிகப்பெரிய ஒரு முதலீடுகள் செல்லாமல் இருப்பது நல்லது. ஆமாம், பெரிய பண முதலீடுகள்லாம் உள்ளே போடக்கூடாது. பட் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நல்ல ஒரு இன்புட் இருக்கோ அவங்களுடைய பேர்களில் தொழில் அமைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா அதனுடைய வேலைகளே இதுதான். சரியாக இருக்கிறத பிரிக்க வைக்கும், பிரித்து இருக்கிறத சரியாக இருக்கிற வைக்கும். இந்த வேலைகளெல்லாம் இந்த நிழல் கிரகங்கள் அசால்ட்டாக செய்துவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் மதம் இனம் சார்ந்து சமுதாயம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். ஆமாம், திராவிட சித்தாந்தங்கள் இந்த தீகா கொள்கைகள்லாம் கையில் எடுத்துன்னு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசினியர்களுக்கு அவருடைய பெயர் புகழ் பெரிய அளவுக்கு போகிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசு துறையோடு அவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புத்தகவியலாளர்கள், ஏற்கனவே கட்டுரை எழுதியிருக்கிறவங்க, கவிதை எழுதியிருக்கிறவங்க, இந்த இயல் இசை நாடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள்,
அது மட்டுமல்லாமல் கமிஷன் பேஸ் கம்யூனிகேஷன் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த 2025 பல மாற்றங்கள் கொடுத்து ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு படி மேலே ஏறி தான் போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. பட் நம்ம லிஃப்ட்டில் போகிறோமா அப்படின்றது தான் இங்கே கணக்கு. பட் லிஃப்ட்டில் போகலை, பட் படி ஏறி தான் போகிறோன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த 2025 சிம்மராசிக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வெற்றிகளையும் தர வேண்டும் என்று நானும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.